எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இது என்ன பழம் என்று தெரியுமா? அன்னமுன்னா பழம். உண்மையில் எனக்கு ஊரில் இருக்கல எனக்கு இந்த பழம் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் எத்தனை 13-14 வயசு கடைசியாக நாங்கள் இருந்துட்டு வந்தது. ஆனால் இங்கே பிறகு வந்த அப்புறம் நான் திரும்ப ஊருக்கு போயிருக்கேன். எனக்கு இதை கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் சாப்பிட கிடைக்கல. அதனால் நான் நீங்கள் சுவிஸுக்கு வந்த அப்புறம் இந்த தமிழ் கடையில் இப்போ பார்த்துருக்குறேன். நான் வாங்குறதில்ல பெருசாக. இப்போ கொஞ்ச நாளாக வாங்கி சாப்பிட்றேன். அப்போ நல்லா இருந்துச்சு. அப்போ நல்லா இருந்தவங்களுக்கு முருகா காட்டத்தானே வேணும். இது ஒரு தமிழ் கடையில் வேண்டினான். இந்த ஒரு அண்ணா முன்னப்பழம் 6 ரூபா 95 ராப்பன் வந்தது. 6 ஃப்ராங்க் 95 ராப்பன். பரவாயில்ல, ஓகே, நல்லதாண்டா. சாப்பிட்றான். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நீங்கள் வேணுமெண்டா கூகுளில் அடித்து பார்க்கலாம். அதை விட மற்றவன் என்ன செய்கிறான், இவனுக்கும் கோலான்னு இவ்வளோ காசு, இவனால் இப்படி இதெல்லாம் முடியுது அப்படியெல்லாம் யோசிக்காதேங்கோ. எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறது. எங்களால் முடிஞ்சால் செய்யணும், இல்லாட்டி மற்ற வேலை நாங்கள் வாழ்த்தி விடணும். அதான ஒரு மனித பண்பாடு. என்ன மற்றது இருக்கிற காலம் ஒரு கொஞ்ச காலம் எல்லாரோடையும் அன்பாக பழகி அன்பாக பேசி என்னென்று சொல்கிறது, அந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும். இங்கே பாருங்க, சாப்பிட்டா மிஞ்சுறது இந்த கடைசியாக இந்த கொட்டை தானே. என்ன அப்போ இப்படித்தான் வாழ்க்கை. இந்த கொட்டை உள்ள பழங்கள் சரியான சத்து இருக்குதாமன்ட்டு நான் இதில் வாசித்தேன். நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது சீத்தாப்பழம் நான் சாப்பிட்டு இருக்கிறேன். ஆனால் இது அன்னமுன்னாப்பழம் பிடிக்காதண்டபடியாக சாப்பிடல. ஆனால் இப்போ சாப்பிட்டு பார்த்தேன், எல்லாமே பிடிச்சிருக்குது. பிடிச்ச மாதிரியும் நாங்கள் நல்ல மண்டா அதை பிடிச்ச மாதிரி நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். என்ன உண்மையில் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிக்க நன்றி. அதோட மற்றவன் என்ன செய்கிறான்னு பார்த்து நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்துடாதீங்கோ. முடிஞ்சால் நாங்களும் அதை செஞ்சு பார்த்து வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போகணும். யார்ட வாழ்க்கையில் கவலை இல்லை.